ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் ஓல்டு தமிழ் அப்படின்னா அதுல புக் பேக் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயல் 7 தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ திருக்குறளுக்கு பின்னாடி மாதிரி நாங்கள் பார்க்கலாம். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஓகேங்களா? உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதே மாதிரி அடுத்து பார்க்கலாம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும் உடைத்து. ஓகேங்களா? சோ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும் உடைத்து. இதுல ஏமாப்புனா பாதுகாப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா அடிக்கடி இது கேட்கிற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் அதான் சொன்னேன். அடுத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஓகேங்களா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஓகே, இது பாருங்க. அதாவது திருக்குறள்ல அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டா எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இது பாருங்க, எப்படி எழுதலாம் இத. என்னென்ப எங்க இருக்கு? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க திருக்குறள் வந்து ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜம்பிள்டா கொடுத்தாங்கன்னா கூட ஈஸியா கத்துக்கலாம். அடுத்து பாருங்க, பிரித்து எழுதுது. ஓகே, கசடற எப்படி எழுதலாம்? சொல்லி கசடு கூட்டல் அற. ஓகேங்களா? சோ ஓகேங்களா, கசடு கூட்டல் அற, கசடற கசடு கூட்டல் அற. அடுத்து பார்க்கலாம், எழுத்தென்ப. எழுத்தென்ப எப்படி பிடிக்கலாம்? எழுத்து கூட்டல் என்பர். மணற்கேணி அப்படின்னு என்ன அர்த்தம்னா மணல் கூட்டல் கேணி. ஓகேங்களா? அடுத்து கற்றறிந்தார், கற்று கூட்டல் அறிந்தார். மாடல்ல, மாடு கூட்டல் அல்ல. இங்க மாடுன்னா என்ன அர்த்தம்னா செல்வம். அதான் மாடுன்றாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். மாடுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி. ஓகே, இதை சேர்த்து எழுதுக. என்னென்ப. ஓகேங்களா? என்னென்ப எப்படி சேர்த்தலன்னா என்னென்ப. கண் கூட்டல் உடையார், இன்னும் கூட்டல் கண் நுழையார். ஓகேங்களா? சரி, அடுத்து முக்குடற்பல்லு சொற்பொருள் பார்க்கலாங்களா? தத்தும் புனல் அப்படின்னா அலையேற்றும் நீரும், அலையேற்றும் நீரும். முத்தம் அடைக்கும் அப்படின்னா முத்துக்கள் மிக்க பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடைக்கும். கழிப்பு வேலை அப்படின்னா கருமார். என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? கழிப்பு வேலை அப்படின்னா கருமார். கருமார், அதாவது கருமார், புல்லார், தட்டார் இவங்கெல்லாம் செய்யும் தொழில்கள் தான் அது கழிப்பு வேலை. ரொம்பவே முக்கியம் பாருங்க. கழிப்பு வேலையும் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இல்லாதது எது அப்படின்னு மாதிரி கேட்கலாம். சோ கருமார், கொல்லார், கொல்லர், தட்டார் முதலியோர் செய்யும் தொழில்கள் தான் கழிப்பு வேலை. அடுத்து சித்திரம். சித்திரம்னா சிறப்பான காட்சிகள். மதோன்மத்தர் ரொம்ப முக்கியம். இது வருங்க. மதோன்மத்தர் அப்படின்னா சிவபெருமானதான் மதோன்மத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ தத்தும் புனல் அலையெறியும் நீரும், முத்தம் அடைக்கும் முத்துக்கள் மிக்க பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும், கழிப்பு வேலை, கருமார், கொல்லர், தட்டார் முதலியோர் செய்யும் தொழில்கள், சித்திரம் சிறப்பான காட்சிகள், மதோன்மத்தர் பெரும்பித்தனாகிய சிவபெருமான். ஓகேங்களா? ஓகே, பேக் போயிடலாங்களா? ஓகே, மருதூரில் வீற்றிருக்கும் சிவபெருமான் யாருன்னு பார்த்தோம்னா சிவபெருமான். 3 ஆறுகள் சேர்ந்திடம் முக்குழல் சொல்லுவாங்க. அதுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசூர் வடகரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா தென்பால்ல இருக்கிறது, தென்பக்கத்துல இருக்கிறத வந்து சீவலமுக தென்கரை நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து முக்குடல்னு சொல்லுவாங்க. 3 இடம், 3 ஆறுகள் கூடும் இடத்திற்கு வடக்கே சுற்றி பார்த்தோம்னா முக்குடல்வாங்க. ஸோ இதற்கு ஆசூர் வடகரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்பால உள்ள பகுதி பார்த்தோம்னா சிவலமுகை தென்கரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்குடல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன்ஸ் பழமொழில கேட்க வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது வந்து குறள். இது பாருங்க, அகல உழுவதை விட ஆழ உழுதல் நன்று. இதெல்லாம் பழமொழி, எல்லாம் பாத்துக்கணும். அடுத்த வானம் பார்த்த பூமினா புன்சை. இது பாருங்க, பருவத்தை பைசை ஆழிப்பட்டம் தேடி விதை. ஓகேங்களா? எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. அது இது நெல்லுக்கு நண்டோட கரும்புக்கு ஏரோட
வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத ரெண்டுக்கும் நடுவுல கேப் விடுவாங்களா, ஒரு செடி நடுறதுக்கும் இன்னொரு செடி கேப் இதுக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நெல்லுக்கு பார்த்தோம்னா நண்டு ஓடுற அளவுக்கு தான் இடம் இருக்கும், கிட்ட 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 நடும். கரும்புக்கு பார்த்தோம்னா ஏர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப இவ்வளவு நடணும். அடுத்து வாழைக்கு வண்டியோட, வாழை மரம் நடும்போது நடுவில் ஒரு வண்டி ஓடுற அளவுக்கு கேப் விடணும், ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும். இது தென்னைக்கு பார்த்தோம்னா தேர் ஓடுற அளவுக்கு என்ன ஒண்ணும், 2 தென்னை மரத்துக்கும் வந்து இடம் விடணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அது எது எதோட அப்படின்னு பாத்துக்கணும். ஓகே, அதே மாதிரி பாருங்க, இயற்கை வேளாண்மைக்கு இன்னொரு பேர் என்னன்னா அங்கக வேளாண்மை. அது பாத்துக்கோங்க. அது மாதிரி அந்த தொகுதி இதை வந்து பிரிச்சு எழுத சொல்லுவாங்க இல்லையா, அது பாருங்க. பஞ்சகவ்யம்னா எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. கோமியம், சாணம், பால், தயிர், நெய். எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா பஞ்சகவ்யத்துல சேராது எது அப்படின்னு சொல்லி கோமியம், சாணம், பால், இன்னொன்னு போட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அது கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த குரல் பாத்துக்கோங்க. காப்புனா என்ன அர்த்தம் பாருங்க. காத்தல். பொருள் கொடுக்க பின்னாடி மட்டும் இருக்காது, உள்ளேயும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இது பாருங்க, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். அது பாருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உணவே மருந்து மருந்தே இது பாருங்க. ஓகேங்களா. சரி, போயிடலாம். வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா கோவை. வேளாண் தொழில் உள்ள கூறுகள் என்னன்னா 6. கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வேளாண் கூறுகளில் அல்லாதது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாமா. அப்படி கேட்டாங்கன்னா இது பாருங்க, உழுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நிலத்தை நல்லா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உழுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, விதைப்பாங்க. விதைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, உரம் போடுவாங்களா, உரம் போட்டு தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி பாய்ச்சி செடியெல்லாம் வளரும், செடி மட்டும் வளரும், மற்றதும் வளரும். அதை களை பண்ணுவாங்க. நல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை காப்பாற்றணும் இல்லையா, காத்தல். இதுதான் அந்த 6. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் உழுதல், விதைத்தல், தொழு உரங்குதல், நீர் பாய்ச்சுதல், களையெடுத்தல், காத்தல். ஓகேங்களா. அதுதான் 6. இங்க பாருங்க, வானப்பாத்த பூமினா புன்சை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க மழை வந்து சரியா வராது. ஓகே, தண்ணி வந்து கிடைக்காது. தண்ணி பாசனம் லைக் கிணத்துல இருந்தோ இல்ல ஆத்துல இருந்தோ வந்து நன்சை நிலத்துக்கு வராது. ஸோ வானம் பார்த்த பூமி அப்படின்னா மழையை நம்பி மட்டும் இருக்கிற அந்த இடம் தான் புன்சை அப்படின்னுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால், இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா. பால். ஓகே. அடுத்த பஞ்சகவ்யம் என்பது டேஸ் பொருட்களானது 5. பஞ்சம்னாவே என்ன, 5. பஞ்சபூதம் 5. நீங்க கேட்டுருவாங்க, நெல்லு நண்டோட, கரும்பு ஏரோட, வாழை வண்டியோட, தென்னை ஏரோட. ஓகேங்களா. ஓகே. ஓகே, இலக்கணம். ஸோ வேற்றுமை அடைமொழி படிச்சுட்டீங்களா. ஸோ டீடைல்டு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா தனியாவே நான் போடுறேன் வீடியோ, அதை போய் பாருங்க. இது ஜஸ்ட் வந்து நம்ம புக் பேக் மட்டும் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஏன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம டக்குன்னு முடிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. அமுதா பாடத்தை எழுதினாள். ஏன்னா பாடத்திற்கு வருமா வராது, பாடத்தையும் வராது. ஸோ பாடத்தை எழுதினாள். முருகன் உழைப்பால் உயர்ந்தான். உழைப்பையும் வராது, உழைப்பிற்கும் வராது. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். ஓகேங்களா. இப்ப இது பாருங்க, கலைச்செல்வன் கிளை குத்துவாங்க. அது எப்படி எழுதலாம், கிளையை முழித்தான் எழுதலாமா. பாடம் ராமனால் படிக்கப்பட்டதுன்னு எழுதலாமா. பாடல் எழுதிய புலவருக்கு பரிசு கிடைத்தது. செம்மொழி மாநாடு தமிழின் பெருமையை எடுத்து வைத்தது. இது கபிலனின் சட்டை. அடுத்த மேடையில் லக்குமி பாடுகிறார். ஓகேங்களா. ஓகே, இது வந்து இனமுள்ள அடைமொழிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இனமுள்ள அடைமொழி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமா பாடநூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பாடநூல் நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆனா அது எப்படி எல்லாம் பிரிக்கலாம், தமிழ் பாடநூல், ஆங்கில பாடநூல், கணக்கு பாடநூல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து நிறைய வகையா பிரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு அடைமொழி வச்சு பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுதான் இனமுள்ள அடைமொழி. இதே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வெண்ணிலவு, கருங்காக்கை, செங்கதிரோன், இது எல்லாமே பார்த்தோன்னா இதுக்கு இனமா சொல்லணும் அப்படின்னா வெண்ணிலவுனா என்னது, வெள்ளை நிலவு. அதுக்கு இனம் என்ன, கருப்பு. அப்ப கருநிலவுன்னு சொல்ல முடியும்,
ஓகே, கருங்காக்கைன்னு என்ன? கருப்பு காக்கை. அதுக்கு வெண்காக்காய் நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? செங்கதிரானா செம்மையா மட்டும்தான் இருக்கும். அது கருங்கதிரன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ அதுக்கு ஒரு இனம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி இனம் இல்லாம சொல்ற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதுதான் பார்த்தோன்னா இனம் இல்ல அடைமொழி. ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயமே. சோ இதுல இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இனமுள்ள அடைமொழி, இனமில்லா அடைமொழி என்ன அப்படின்னு சொல்லி காட்டி கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து இங்க நான் குறிச்சிருக்கேன். ஓகேங்களா? செந்தாமரை, செந்தாமரை இருக்கு, வெந்தாமரையும் இருக்கு. ஓகேவா? சோ அதனால பிரிக்க முடியுது. அப்ப அது இனமுள்ள அடைமொழி. பூமரம், பூமரம், காய்மரம் அப்படின்லாம் பிரிக்கலாமா? சோ அப்படின் போது பார்த்தோம்னா என்னது இனம் உள்ளது. பார்க்குடம், தண்ணீர் குடம் இன்னும் பிரிக்க முடியுமா? சோ இனம் உள்ளது. ஊர்மன்றம், அப்புறம் என்ன நகரமன்றம், இந்த மாதிரி பிரிக்கலாமா? அடுத்து செஞ்ஞாயிறு, செஞ்ஞாயிறுனாவே செஞ்ஞாயிறு மட்டும்தான். அது கருப்பு ஞாயிறு பச்சை ஞாயிறு எல்லாம் வர முடியாது. அப்ப இது இனம் இல்லாதது. பூனை, வெள்ளை பூனைக்கு பதிலா கருப்பு பூனை, இந்த மாதிரிலாம் சாம்பல் பூனை, இட பூனை போல சொல்லமா? இனம் உள்ளது. உப்பளம், உப்பளம்னா என்னது? அந்த உப்பு தயாரிக்கிற இடம். சோ அப்படின்னும் போது உப்பளம்னா அது உப்பல்ற அந்த இடத்த மட்டும் தான் உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரிக்க முடியாது. தோய் தயிர், அதே மாதிரி தோய் தயிர்னா தயிர் மட்டும் தொய் வைக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்படின்னும் போது அதுவும் இனமில்லாதது. செந்தமிழ், செந்தமிழ்னு சொல்லலாம், பழந்தமிழ்னு சொல்லலாம், இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இல்லையா? சோ அப்படின்னும் போது அதுவும் இனமுள்ள அடைமொழின்னு வரும். ஓகேங்களா? சப்போஸ் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்படி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க, பயிற்சி கொடுக்குறாங்க பார்க்கலாம். இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்தஸ்து அப்படின்னா தகுதி. ஓகே, இதுல அக்கிரமம், அக்கிரமம் அப்படின்னா அநீதி. ஆகாசத்தில் பட்சி, ஸோ ஆகாசத்தில்னா ஆகாயத்தில், பட்சினா பறவைகள். ஓகேயா? அடுத்து புஷ்பம் என்று அபிஷேகம் உண்டா அப்படின்னா புஷ்பம்னா என்னது? மலர், மலரின்றி அபிஷேகம்னா குடமுழுக்கு. அடுத்து குழந்தைக்கு கண் திருஷ்டி அப்படின்னா கண் திருஷ்டிக்கு கண்ணேது இல்லைன்னா கண்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இது கூட்டல், வேற ஒன்றும் கிடையாது. இது என்ன? காணா ஒண்ணு, 1+1 என்ன? 2, அப்போ 1. இது வந்து பார்த்தோம்னா 9 வரும். அதை பார்த்தோம்னா 4+5. அடுத்து 2+3 5. அடுத்து என்ன? 9+1 10. அடுத்து ரூ வந்து பார்த்தோம்னா 5+3 அப்ப 8. ஓகேங்களா? அவ்வளவுதான். அகர வரிசை அமைக்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் காங்காச்சு அந்த இது. சப்போஸ் உங்களுக்கு டக்குன்னு இது ஞாபகம் வரல, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகணும்னா எழுதி வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பா நீங்க ஆன்சர் பண்றதுக்கு இந்த மாதிரி எழுதி வச்சு தப்பு இல்லாம பண்றதுக்கு வந்து எவ்வளவோ மேல். ஓகேங்களா? எழுதி வச்சு போடுங்க. இங்க எல்லாமே தாவரிசையில வந்திருக்கு. ஓகேங்களா? தாவரிசை செகண்ட் லெட்டருக்கு போயிருங்க. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் தா எங்க இருக்கு பார்க்கலாமா? தா, தட்டு. இல்ல வேற ஏதாவது இருக்கா பாருங்க. தாலே இருக்குமா? தயிர். சோ வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்ல. சோ தட்டுல செகண்ட் எழுத்து என்னக்கு? இட்டு. இதுல ஈ வருஷம் இட்டு வருமா? ஈ வருமா? ஃபர்ஸ்ட் இட்டு தான் வரும். அப்ப தட்டு ஃபர்ஸ்ட், தயிர் செகண்ட். அதே மாதிரி செகண்ட் வாங்க. தா, தா என்னென்ன இருக்கு? தாமரை. இன்னொன்னு என்ன இருக்கு? இல்லைங்களா? இல்ல. சோ அப்ப 3 முடிச்சு. தத்தா, அப்புறம் என்ன? டீ. ஓகேயா? டீ, டீ எங்க இருக்கு? டீ ஒண்ணு இருக்கு. திண்ணை, திண்ணன், திண்ணன் ஒண்ணு இருக்கு, திண்ணை ஒண்ணு இருக்கு. சோ ரெண்டாவது ஒரு பாருங்க, இங்க அதேதான் வருது. சரி, அடுத்து பாருங்க, நான் வரிசை வருது. சரி, அதுவும் அதேதான் வருது. ஆனா நான் வரிசை வருமா, நை ஃபர்ஸ்ட் வருமா? நாலா ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இது 4 இது 5. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. நான் எப்படி நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மற்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த திருக்குறள்லாம் ஒரு பக்கம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி கூட கேட்கலாம். அச்சார் டேஸ் தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் இது இருக்கு இல்லையா, அது ஃபில் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்காக இந்த குறள்லாம் படிச்சுக்கோங்க. மற்றபடி எதுவும் அந்த அளவுக்கு தேவையானது இல்லை. இது வந்து பேராகிராஃப் கொடுக்குது. அது வந்து நம்ம நார்மலாவே இது பண்ணிக்கலாம். கண்ணன் 7ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் தாயார் மல்லபடியா அவனை வெளியில் எங்காவது அழைத்து செல்ல வேண்டும் என்றால் மிகவும் தயங்குவார். ஏன்னா அவனோட செயல்தான். யார் எதை கொடுத்தாலும் உடனே கை நீட்டி வாங்கிடுவான்.
வேணாம் சொல்லவே தெரியாது. மலர்கொடி எத்தனையோ டைம் சொன்னாலும் என்னது அவன் திருந்தவே இல்லைன்றாங்க. சரி, ஓகே, கொஸ்டின் பார்க்கலாமா? கண்ணனை போன்று உங்களுக்கு தெரிந்தவங்க யாரும் இருக்காங்களா? இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா? கேட்க வாய்ப்பு இல்லைனாலும் இது வேணாம்னு சொல்லணும். ஓகே, கண்ணனின் செயல்முறையானதா? இல்லை. கண்ணனின் பழக்கத்தை மாற்றுவதற்கு எதுவும் வழி இருந்தாலும் குறிப்பிடுங்கள். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம் பயன் தான் வராது. ஓகே, தொடர் வண்டியில் செல்லும் போது யாராவது எதாவது கொடுத்தால் நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா? கண்டிப்பா வாங்கக்கூடாது இல்லையா? வாங்கினாங்கன்னா அது என்னத்தை கொடுக்கும், மயக்க மருந்து கலவை கொடுத்து எங்களை கடத்திட்டு போறதோட வாய்ப்பு. ஸோ அதனால நான் வாங்க மாட்டோம். ரைட்டா? ஓகே, இப்படிதான். அதனால தான் இதுல வேணாம்னு சொல்றேன். ஸோ நான் இது ஒன்று விட்டுட்டேன் அப்படின்னா அது வேணாம்னு அர்த்தம். நான் முக்கியமானது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாம படிங்க. ஓகேங்களா? ஸோ ஐடி ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சுட்டு தான் எனக்கு 7ல் வந்து நான் முடிச்சிட்டேன். சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை எங்களுக்கு ஏதாவது புரியல, தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இயர்லி 8ல் மீட் பண்ணலாம். பாய்.